நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஐடியாமேன் மகாதேவன் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். சார் வணக்கம். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், தமிழக அரசியல் ஒரு பரபரப்பான கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்குன்னு பாக்குறோம். தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிறைய பேசியிருந்தாரு. ஆனா திடீரென்று உதயநிதி அவர்கள், எதிர்கட்சி தலைவராக இருக்கும் உதயநிதி அவர்கள் கைது நடந்திருக்கு. இதை எப்படி பார்க்கலாம்? ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா உதயநிதியின் கைது? நீங்க கில்லி படம் பார்த்திருக்கீங்களா? அதுல பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கக்கூடிய முத்துப்பாண்டிய விஜய் போய் அடிப்பாரு. அந்த மாதிரி அந்த அவர் அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டிய அடிச்சவன் இந்த ஊர்க்காரனா மட்டும் இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி டைலாக் எல்லாம் பேசுவாங்க. அது ஒரு மாஸ் சீன். அந்த மாதிரி திமுகவுடைய முதல் குடும்பத்தை கை வச்சிருக்காரு விஜய். விஜய் ரசிகர்கள் மற்றும் அவருடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாஸ் சீனுக்கு ஒப்பானது, ஒரு சினிமா மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஈவன் நீங்க அதிமுக பாஜகவுல இருக்கவங்கள பார்த்தா கூட அவங்களே இத ஒரு ஆச்சரியமா தான் பாக்குறாங்க, ஒரு அதிர்ச்சியா தான் பாக்குறாங்க. ஏன்னா அதிமுகவால செய்ய முடியாதது, அதாவது ஜெயலலிதாவுக்கு பிறகான அதிமுகவால் செய்ய முடியாதது, பாஜகவால் செய்ய முடியாதது. சர்வ வல்லமையோட இன்னைக்கு ஆட்சியில இருக்காங்க பாஜக. அவங்கள பார்த்து இவங்க பாசிச்ச பாஜக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெய்டு அனுப்புறாங்க, பிளஸ் விசாரணை எல்லாம் பண்றாங்க. ஆனா அதை தாண்டி அவங்களால திமுக மேல கை வைக்க முடியல. ஒரு செந்தில் பாலாஜியை கைது பண்ணதுக்கே அவ்வளவு அலப்பறை பண்ணி அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டாங்க. ஆனா விஜய் ஆட்சிக்கு ஒரு 3 மாசம் தான் ஆச்சு. இந்த 3 மாசத்துக்குள்ள அவர் உதயநிதி அரெஸ்ட் பண்ணியிருக்காரு, திமுகவுடைய முதல் குடும்பத்து மேல கை வச்சிருக்காரு அப்படிங்கிறத திமுகவுல இருக்கவங்களே கொஞ்சம் ஆச்சரியமா தான் அதிர்ச்சியா தான் பாக்குறாங்க. என்ன நம்ம நினைச்சதை விட விஜய் ஒரு பெரிய இதா இருக்க த்ரெட்டா இருப்பார் போல இருக்கே, முயற்சியா தான் நான் பாக்குறேன். சார், உதயநிதி அவர்களினுடைய பேச்சை வைத்து இது திமுகவுடைய பாரம்பரியமான ஒரு அருவருக்கத்தக்க பேச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட நிலவுது ஊடகங்கள் மத்தியில். இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதாங்க. அதாவது நம்ம ஊருக்குள்ள ஒருத்தர் முரட்டத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ஊருக்குள்ள ஒரு அடாவடி பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னா முதல் தடவை 2வது தடவை நம்மளுக்கு அதிர்ச்சியா இருக்கும். ஏப்பா இப்படி பண்ற, எதுக்குப்பா இதெல்லாம் பண்ற, ஒழுக்கமா இருக்கலாம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவருடைய வேலையே அவருடைய தொழிலே அதுவா ஆயிடுச்சு அப்படின்னா அவரை பத்தி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஆள் அப்படித்தாங்க, அவன் அப்படித்தான் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. கிட்டத்தட்ட திமுகவும் அதே மாதிரி தான். திமுக பெண்களை ஆபாசமாக பேசுவது, அருவருப்பாக பேசுவது, மேடைகளில் ஆபாசத்தை பேசுவது, இந்த செக்ஸியா பேசுவது, இது எல்லாம் திமுகவுடைய டிஎன்ஏலயே இருக்கு. யார் திமுகவுக்கு போனாலும் அவங்க இப்படிதான் பேசுவாங்க. இத மக்கள் பார்த்து பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. இவங்க அப்படித்தான்ப்பா பேசுவாங்க, இவங்களை எல்லாம் திருத்த முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. அதனால திமுகவுக்கு அட்வான்டேஜ் என்ன? யாரும் நம்மள கேட்க முடியாது, நான் என்ன வேணாலும் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. இதற்காக வழக்கு போட்ட முடியாது, நீங்க கைது பண்ண முடியாது. வழக்கு போட்டாலும் வழக்கு போட்டவர்கள், இப்ப நீங்க இந்த பேச்சையே எடுத்துக்கோங்களேன். திரிஷாவை பத்தி, விஜயை பத்தி அவர் பேசியிருக்காரு. இதற்காக விஜயோ திரிஷாவோ வழக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவதூறு வழக்கு அப்படின்னு போடுறாங்க அரெஸ்ட் பண்ணாம. அப்ப அங்க போயிட்டு இந்த விசாரணையில இதெல்லாம் வரும் இல்ல, திரிஷா யாரு, விஜய் யாரு, உங்க 2 பேருக்குள்ள என்ன உறவு, இந்த மாதிரி எல்லாம் வரும் இல்லையா? இதற்காகவே யாரும் அவங்க பக்கமே போறது கிடையாது. சரிப்பா ஏதோ பேசிட்டு போறாங்க அப்படின்னு விட்டுறாங்க. அதையே திமுக தனக்கு அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிட்டு என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்கு வந்ததுல இருந்தே அவர் இப்படிதான் பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் பேப்பர்ல எழுதி வச்சதை தான் படிப்பாரு, ஆனாலும் கொஞ்சம் தடுமாறி தான் படிப்பாரு. ஆனா இந்த மாதிரி ஆபாசமா பேசுற போது அவருக்கு தடுமாற்றமே இருக்காது, தாராளமா பேசுவார். ஏன்னா ஆக்சுவலா இந்த மாதிரி ஆபாசமா பேசுறதெல்லாம் பேப்பர்ல இல்ல, ஆனாலும் அவர் ரொம்ப தெளிவா இயல்பா இந்த ஆபாசத்தை பேசிட்டே இருக்காரு. சசிகலா எடப்பாடியை பத்தி, மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், RN ரவி, இப்ப விஜய், திரிஷா, யாரையுமே விட்டு வச்சது கிடையாது, யாருமே உதயநிதியிட்ட இருந்து தப்பிச்சது கிடையாது. அதனால இது இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு பார்க்கலாம். ஆனா இதெல்லாம் திமுகவை கட்டுப்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகம்தான். ஒரு பக்கம்
சீமான் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பேச்சு வந்து தவிர்க்கப்பட வேண்டியது தம்பி உதயநிதி பேச்சு. ஆனா இதையே சாக்கா வச்சு விஜய் கைது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த பேச்சும் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும், இந்த கைதும் நடந்திருக்க கூடாதுங்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து சமூகத்துல பொறுப்புள்ள பதவியில் இருப்பவர்கள் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தரணும் நம்மளுடைய செய்கையினால, நடத்தையினால. ஆனா வந்து நம்ம பேச்சினாலேயே ஒரு அருவருக்கத்தக்க செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் சிதம்பரம் எம்பி அவர்கள். இப்படி நாலா பக்கமும் 4 கருத்து வரும்போது திடீர்னு வைகை ஆற்றை வந்து பார்த்தேன், இவ்வளோ ஒரு மாசம் எங்கேயாவது இருக்குமான்னு நினைக்கும் போதுதான் உதயநிதி அவர்களினுடைய பேச்சு அண்ணா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ எல்லா பக்கமும் கருத்து வருது சார். பெண்களுக்கு ஒன்று என்றால் பாய்ந்து கொண்டு வரும் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் வந்து எந்த கருத்தை சொல்லியிருக்காங்க, அது வந்து ஒரு கோழைத்தனமான விஷயத்த தமிழக அரசுக்கு செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழக அரசு செய்தது கோழைத்தனமான நடவடிக்கையா? கோழைத்தனமான கருத்து வந்தது நேற்று. உதயநிதி பேசுனது முந்தானைத்து. உதயநிதி பேசுனதுக்கான கருத்து எங்க? கனிமொழி அவர்களுடைய கருத்து எங்க? ஏன் அதை பத்தி அவங்க பேசல? இதே மாதிரி வந்து வேற யாரையாவது பேசியிருந்தா, உதாரணத்துக்கு பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த நயினார் நாகேந்திரன் முதல்ல அவர் த்ரிஷா வீட்டுல இருந்து வெளியில வரட்டுங்க அப்படின்னு விஜயை பத்தி குறிப்பிடுறாரு. உடனே அதுக்கு இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் பொங்கல் வச்சாங்களா? கனிமொழி ட்வீட் போட்டிருக்காங்க, இப்பவும் எடுத்து பாருங்க, இருக்கு. அது எப்படி நீங்க வந்து ஒரு பெண்ணை இழிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி த்ரிஷாவே வந்து அதுக்கு அறிக்கை விட்டாங்க. அவர் அதை த்ரிஷாங்கிற பேரை சொன்னாரு, அதனால வந்து அவங்க அறிக்கை விட்டாங்க. நயினார் நாகேந்திரன் வருத்தம் தெரிவித்தார். புண்படுத்தி இருந்தால் மன்னித சாரி அப்படின்னு சொன்னார் அவரு. ஆனா இந்த விஷயத்துல உதயநிதி பேசிட்டாரு. உதயநிதி பேசுனதுக்கான ரியாக்ஷன் எங்க? உதயநிதி பேசி அதனுடைய ரியாக்ஷனுக்காக தமிழக அரசாங்கம் உதயநிதியை கைது செய்கிறது. கைது செஞ்சதுக்கு மட்டும் நான் கருத்து சொல்லுவேன், உதயநிதி பேசுனதுக்கு கருத்து சொல்ல மாட்டேன் அப்படின்னா அப்ப இதுக்கு பேர் என்ன? அப்ப இதெல்லாம் வந்து திமுக தான் சொன்ன மாதிரி திமுகவுல இருந்தாலே இந்த மாதிரி தான் பேசுவாங்க. கனிமொழி அவர்களுக்கெல்லாம் இது நல்லாவே தெரியும். அவங்களும் எத்தனையோ தடவை முட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு முட்டு கொடுக்க முடியாது. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது ஒரு அடமெண்ட் அப்படின்னா அது வந்து திமுக தான். இப்ப நீங்க பாஜகவுல இருந்து சில நயினார் நாகேந்திரன் பேசும்போது பாஜகவை சேர்ந்தவர்களே அவரை வந்து கண்டிச்சாங்க. அதிமுகவுல இருந்து எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பேசினாங்கன்னா அதிமுக காரங்களே எதுக்குப்பா இப்படி எல்லாம் பேசணும் அப்படின்னாவது சொல்லுவாங்க. ஆனா உதயநிதி பேசினதுக்கு எந்த ஒரு திமுக காரராவது எதுக்கியா இப்படி எல்லாம் பேசுறீங்க, ஏன் இப்படி அசிங்கம் பிடிச்ச மாதிரி பேசுறீங்கன்னு கண்டிச்சு பார்த்திருக்கீங்களா நீங்க? இல்ல யாராவது வந்து அபிஷியலா கண்டிச்சு பார்த்திருக்கீங்களா? கிடையவே கிடையாது. அவங்க ஆனா அதற்கு மேலாக அவங்க இது பேசினா என்ன தப்பு அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் திமுக. அவர் என்ன தப்பா பேசிட்டாரு அப்படின்னு கேட்டிருக்காங்களா இல்லையா? நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. அவர் வந்து காவேரியில தண்ணி வரணும்னு சொன்னாருங்க அப்படின்னு முட்டு கொடுக்குறாங்களா இல்லையா? அதுதான் திமுக. அந்த வேலைய மற்ற கட்சிக்காரங்க யாருமே பண்ண முடியாது. திமுகவால மட்டும்தான் பண்ண முடியும். கனிமொழி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு நேக்கா அவங்க பாராளுமன்றத்துல இருக்கிறாங்க. முந்தானத்தை வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்கல. நம்ம இதெல்லாம் உற்று நோக்கும் போது ஜெயலலிதா பாணியில் பயணிக்கிறாரா விஜய் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ட்ரூங்க, அது உண்மை. நான் முன்னாடியில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அவருடைய பாணி வந்து ஜெயலலிதா அவர்களுடைய பாணி தான். ஒரு ஒன் மேன் ஆர்மி அப்படிங்கிறது தான் வந்து தாவேகாவுடைய கட்சி. ஒன் உமன் ஆர்மி அப்படின்னு அதிமுகவை ஜெயலலிதா அவர்கள் வழிநடத்தின மாதிரியே விஜய் அவர்களும் வழிநடத்தணும் அப்படின்னு தான் பார்க்க. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற ஒரு லெகசி இருந்தது. கலைஞர் வெர்சஸ் ஜெயலலிதா. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துல கூட வந்து திமுகவும் அதிமுக காரங்களும் வந்து ஒன்னா சேர்ந்து இருக்க மாட்டாங்க. அதிமுக காரங்களும் திமுக காரங்களும் கைகுலிக்க கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பகை உணர்வு இருந்தது, எதிரி கட்சி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரியான ஒரு நிலைமையை இப்ப உருவாக்குறதுக்கு விஜய் முயற்சி பண்றாரு அப்படின்னு நான் பாக்குறேன். அதற்காகத்தான் வந்து இந்த கைது நடவடிக்கை எல்லாமே. அந்த எதிரி அப்படிங்கிறத திமுக வந்து இப்ப வரைக்கும் தாவேகாவை தன்னுடைய எதிரி கட்சி அப்படின்னு அவங்க பார்க்கல. இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து தாவேகாவை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் விஜய் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டி, ஒன்னு டிவிகே ஒன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அப்பெல்லாம் டிஎம்கே வந்து விஜய பத்தியோ டிவிகே பத்தியோ பேசவே மாட்டாங்க. அதற்கு பதிலா வந்து அவங்களுடைய இணைய அடியாட்கள், அவங்களுடைய இணைய கூலிகள் இவங்களையெல்லாம் வச்சுதான் டிவிகேவை டீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா உண்மையான எதிரி அப்படின்னு நம்மளுக்கு தெரியாம போச்சு, இப்பதான் நம்ம தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னாரு. ஆனாலும்
இப்ப நேற்று கூட உதயநிதி பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் பேட்டி கொடுத்த போது, இவங்கெல்லாம் வந்து பஞ்ச் ஆஃப் இடியட்ஸ், இவங்கெல்லாம் ஜோக்கர்ஸ், சர்க்கஸ் கூடார மாதிரி இருக்கு அந்த கட்சி அப்படின்னு இழிவாகத்தான் பேசி இருக்கிறார். ஆனா இது வந்து ஒரு திமுகவுடைய பழக்கம் அதுதான். எதிரில யார் இருந்தாலுமே அவங்கள வந்து மட்டம் தட்டி, அவங்கள வந்து இழிவுபடுத்தி, அவங்கள வந்து அசிங்கப்படுத்துறது தான் திமுகவுடைய பழக்கம். சோ அதையேதான் வந்து உதயநிதியும் பண்றாரு. ஆனா விஜய் என்ன எதிர்பார்க்கிறாரு? திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு இங்க களம் இருந்தது அப்படின்னா, அவரு ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா திமுக வந்து இன்னைக்கு பலவீனமாக இருக்கிறது. இன்னைக்கு அவங்க பலத்தை காட்டியிருக்கலாம். கட்சி பலம் இருக்கு, ஊடக பலம் இருக்கு, இதெல்லாம் காட்டியிருக்கலாம். ஆனா எலெக்ஷன் வரும்போது இருக்கக்கூடிய ஒரு பலம் இன்னைக்கு திமுக கிட்ட இல்ல. அத வந்து அவர் விஜய் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா திமுக வந்து மேலும் பலவீனமாயிடும். அதனால திமுகவை வந்து தன்னுடைய முதன்மை எதிரியாக வைத்துக் கொள்வதற்கு விஜய் விரும்புகிறார். எப்படி ஜெயலலிதா செஞ்சாங்களோ அதே மாதிரி விஜயும் செய்கிறார். திமுக இத வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தமிழகத்தை ஒரு கலவர பூமி மாதிரி மாற்றி இருக்காங்க. பக்கம் பக்கமா போராட்டம் நடத்துறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவுக்கு அரசியல் செய்ய சொல்லி தரணுமாங்க? எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே அரசியல் படுத்துவதில் திமுக மாஸ்டர்ஸ். நீங்க செந்தில் பாலாஜி கைது எடுத்துக்கோங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் கைது எடுத்துக்கோங்க, மார்க்கண்டேயன் கைது எடுத்துக்கோங்க, எல்லாத்தையுமே வந்து அரசியல் படுத்துவாங்க. எல்லாத்தையுமே அலப்பற பண்ணி, அராஜகம் பண்ணி, அதற்கு வந்து ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்க வைத்து, அதன் மூலமாக ஒரு சிம்பதி தேடுவது, அதன் மூலமாக வந்து ஒரு அரசியல் மைலேஜ் தேடுவது தான் திமுகவுடைய ஃபார்முலா. உதயநிதி ஸ்டாலினே கைது அப்படிங்கிற போது உங்களுக்கு வந்து அப்புறம் அதை சொல்லிட்டு கேட்கணுமா? அதனாலதான் நேற்று அந்த டைம்லைன் ஈவெண்ட் பாத்தீங்கன்னா, மார்னிங் காலையில 5:30 மணிக்கே தஞ்சாவூர் போலீஸ் உதயநிதி வீட்டுக்கு வந்தாச்சாமா. அப்பவே வந்து அவர்கிட்ட சொல்லியாச்சு, இந்த மாதிரி உங்களை வந்து விசாரணைக்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்லியாச்சு. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 11 மணி வரைக்கும் இழுத்திருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையும் மொபைலைஸ் பண்ணணும். இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, தமிழ்நாடு முழுவதும் பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு. இப்ப காலையில 5:30 மணிக்கு போயிட்டு 6:30 மணிக்கு அவரை கைது பண்ணி தூக்கிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா யாரும் ரோட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க எல்லாரும் ரோட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த கைது நடவடிக்கையை தாமதப்படுத்தி இருக்கிறார்கள். திட்டமிட்டு தான் பண்ணியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து திமுகவால தான் செய்ய முடியும். நீங்க என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. உதயநிதி வீட்டு முன்னாடி அத்தனை கும்பல், அவர் போற வழி எல்லாம் அத்தனை கும்பல், தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடத்துல வந்து போராட்டம். நேற்று பாராளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. பாராளுமன்றத்துக்குள்ள வெளியில வந்து அவங்க கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஊடகத்துல நேற்று முழுக்க விவாதம். ஊடகம் முழுவதும் அதை லைவா காமிச்சிட்டே இருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பிரச்சனை பண்ணியிருக்காரு. நான் இங்க வந்து இறங்க மாட்டேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு இஷ்யூ. அதற்கு பிறகு அங்கிருந்து வெளியில வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லயே வந்து பேட்டி கொடுத்தாரு. இது எல்லாமே வந்து அரசியல் தான். திமுக ஒரு பிரச்சனையை வந்து எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அவங்களுக்கு தெரியும். மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து யோசிக்காத விதத்துல அவங்க யோசிப்பாங்க, யோசிக்காத வேகத்துல அவங்க செயலாற்றுவாங்க. இது எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து கிளியரா புரியும்.